ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 12th ஸ்டாண்டர்ட் தமிழுக்கான குவார்ட்டர்லி எக்ஸாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆல்ரெடி என்கிட்ட மெட்டீரியல் வாங்கினவங்களுக்கு தெரியும். 2025-26 வந்த புது சிலபஸ் படி தான் ரெடி பண்ணது. உங்களுக்கு 12th தமிழ் குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ஸ்பெஷல் மெட்டீரியல் கொஸ்டின் வித் ஆன்சரோட வேணும் அப்படின்னம்னா ஒன் வேர்டுலேருந்து உங்களுக்கு 47ஆம் நம்பர் கொஸ்டின் வரைக்குமே நீங்கள் என்ன அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறது வரிசையாக கொடுத்துருப்பாங்க. என்னுடைய ஜிபே நம்பர் 6379172791 அந்த நம்பருக்கு அந்த ஜிபே பண்ணீங்க அப்படின்னா குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான போர்ஷன் இம்பார்ட்டன்ட். தமிழ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் வேணுனாலும் என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன். அது போக பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமுக்கே இம்பார்ட்டன்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதுக்கான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 வரும். அதே நம்பருக்கே மெசேஜ் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு சொல்லிடுறேன். இப்போ நம்ம குவார்ட்டர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இம்பார்ட்டன்ட் என்னென்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லிடலாம். 10 மினிட்ஸ் தான் வீடியோ, ஆனால் 10% நீங்கள் சென்டம் ஸ்கோர் பண்ணுறதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் என்னென்னங்கிறது சொல்லிடுவேன். உங்களுக்கு 2 மார்க்லேருந்து சொல்லிடுறேன். அதுக்கு லாஸ்ட்டாக வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக அந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு மொழித்திறன் பயிற்சி நமக்கு இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. செயலில் நீங்கள் 15லேருந்து 18 வரைக்கும் 3 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு கவிஞர் சிற்பி எவற்றை வியந்து வாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார். இயல் 1 நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வீரமாகிறது விளக்கம் தருக. இயல் 2 ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தியை தொகுத்து எழுதுக. இயல் 3 கம்பராமாயணத்தில் இருக்கக்கூடிய கேள்வி. அது மாதிரி இயல் 4 மாதவியின் நாட்டிய நிகழ்வில் ஒலித்த இசைக்கருவிகளை பட்டியலிடுக. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. ராமன் சுக்ரீவனிடம் கூறிய செய்தி, மாதவியின் நாட்டிய நிகழ்வில் விளைத்த இசைக்கருவிகள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி சிலப்பதிகாரத்திற்கு வேறு பெயர்கள் யாவை? குடிமக்கள் காப்பியம், மூவேந்தர் காப்பியம். என்னுடைய எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பப்ளிக் எக்ஸாம் கீ பேட்டர்ன் படி ஆன்சர் உங்களுக்கு ஷார்ட்டாக டைப் பண்ணி கொடுப்பேன். ஆனால் இந்த ஆன்சர் எழுதுனா 100% உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 11th நீங்கள் படித்ததான் காற்றின் தீராத பக்கங்களில் எது எதனை எழுதி சென்றது. திருக்குறள் 2 மார்க்கை பொறுத்த வரைக்கும் இந்த நாளும் படிச்சுக்கோங்க. ஞாலத்தின் பெரியது எது? மறக்கக்கூடாதது மறக்கக்கூடியது. வறுமையும் சிறுமையும் தருவது எது? நஞ்சுண்பவர் என வள்ளுவர் யாரை இடித்துரைக்கிறார்? அடுத்தது பார்த்தீங்கன்னா 19லேருந்து 22 வரைக்கும் உரைநடையில் 2 2 மார்க் அட்டன் பண்ணுறது இருக்கிறதுக்கு. தமிழர் வளர்த்த அழகு கலைகள் பற்றி குறிப்பு. இயல் 1 வெறிவொரு தமிழர் மென்மை ஓங்கிட செய்வதென்ற உயர்பணியாக கொண்டேன். யார் யாரை பற்றி எதற்காக கூறுகிறார்? இந்தோ சாராசானிக் கட்டிடக்கலை குறித்து எழுதுக. அதுக்கு முன்னால் கீழ்த்திசை சுவடி நூலகம் இருக்குது. பட் நான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணி கொடுத்துட்டேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் புதுசாக ஜாயின் பண்ணேன். எக்ஸாமில் உங்களுக்கு கொஸ்டின் பேட்டர்னில் ஆட் பண்ணது. இந்தோ சாராசானிக் கட்டிடக்கலை குறித்து எழுதுக. அடுத்து கீழே இருக்கிறதுல புக்கில் தன்மனை சிறுகுறிப்பு வரைக. சங்க காலத்தில் தாய்வழி சமூக வரிகள் பெண்கள் பெற்றிருந்த உரிமைகள். இந்த 6 2 மார்க் படிச்சிருந்தீங்கன்னா 2 அட்டன் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 4 மார்க் கொஸ்டினில் செய்யல ஏங்கொழி நீர் ஞாலத்து இருளகற்றும் இடம் சுற்றி பொருள் விளக்கம். வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர்? வருபவர் எவராயினும் நன்றி செலுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கம். ஒருமுக எழினி பொறுமுக எழினி கறந்து வரல் எழினி. ஆக்சுவலாக ஒருமுக எழினி பொறுமுக எழினி லாஸ்ட் இயர் நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் இருந்தது. இந்த வருஷம் அந்த கறந்து வரல் எழினிங்கிறதையும் ஆட் பண்ணி உங்களுக்கு 4 மார்க்கில் கொடுத்துருக்குறாங்க. அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா ராமலிங்க அடிகளார் கந்தவேலிடம் எத்தகையர் உறவு வேண்டும் என கேட்கிறார். இது ஒன்று ஆட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 5வது யூனிட்டில் இருக்கிறது, அதை ஆட் பண்ணிட்டாங்க. ஒருமுக எழினி பொறுமுக எழினி அதோட முடியுது. அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா உரைநடைக்கு மயிலை சீனி வேங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் குறித்து எழுதுக. சென்னை பண்பாட்டு அடையாளங்களில் இன்றும் நிலைத்து இருப்பவை. அதுபோக சென்னை அறிவின் நகரம் என்பதை சான்றுடன் விளக்குக. 2மே படிச்சுக்கோங்க. பண்டைய விரிந்த குடும்பத்தின் தொடர்ச்சியை இன்றைய கூட்டு குடும்பம் விளக்கம் தருக. இயல் 4 இருக்கக்கூடியது. அடுத்தது பார்த்தீங்கன்னா மணந்தகம் விளக்குக. மணந்தகம் ஆக்சுவலாக லாஸ்ட் இயர் புக் பேக்கில் கிடையாது, இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஆசிரியரானால் மாணவர்களை அன்பினால் எவ்வகையில் நெறிப்படுத்துவீர்கள்? அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் கொஸ்டினில் 39லேருந்து 42 வரைக்கும் 5 வினாக்களில் 3 எழுத வேண்டும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவிலே உங்களுக்கு கொடுத்துருப்பேன், ரைட்டுங்களா? 5ல் 3 எழுதணும். அதில் நயம்பாரட்டல் 40ஆம் நம்பரில் கேட்பாங்க. அணி இலக்கணம் 39ல் கேட்குறாங்க. தமிழாக்கம் 43ல் கேட்குறாங்க. திணைத்துறை அல்லது உங்களுக்கு கடிதம் தன்விவரப்பட்டியல் எழுதுதல். ஏன்னா இந்த வருஷம் புதுசாக நமக்கு புக்கில் கடிதமாக ஆட் பண்ணியிருக்கனால கடிதம் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களான்னு டீச்சர்ஸ்க்கே நிறைய டவுட் இருக்கும். கடிதம் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் நம்பர் 42ல் கேட்பாங்க, ரைட்டுங்களா? அதனால் அந்த 42ல் அட்டன் பண்ணுறதுக்கு. பட் நான் கொடுத்துருக்க கேள்விகள் உங்களுக்கு 100% போதுமானதாக இருக்கும். 39 அட்டன் பண்ணுறதுக்கு அணி இலக்கணம் பொருள் வேற்றுமை அணி படிச்சுக்கோங்க. ஏகதேச உருவணியை சான்றுடன் விளக்குக படிச்சுக்கோங்க. அடுத்ததான் நிரல் நிறை அணியை சான்றுடன் விளக்குக படிச்சுக்கோங்க, ரைட்டுங்களா? அடுத்தது 40ஆம் நம்பருக்கு நயம்பாரட்டல். நயம்பாரட்டல் எப்படி எழுதுனா உங்களுக்கு 4 மார்க் முழுசாக கிடைக்குமே. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருக்கேன். 42ல் பழமொழி வாழ்க்கை நிகழ்வு. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தமிழாக்கம் தருக டிரான்ஸ்லேஷன்லேயும் உங்களுக்கு எது இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். லேர்னிங் இஸ் எ ட்ரெஷர் தட் வில் ஃபாலோ இட்ஸ் ஓனர் எவ்ரிவேர். அது ஒன்று. எ நியூ லாங்குவேஜ் இஸ் எ நியூ லைஃப். இது வந்து ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th யூனிட்டில் இருக்கக்கூடியது ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன். நெடுவினாவை பொறுத்த வரைக்கும் செய்நன்றி அறிதலை அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் வரி. இயல் 2ல் இருக்கக்கூடிய அது ஒன்று. சினத்தை காத்தல் வாழ்வை மேம்படுத்தும் முப்பால் வழி. இது ஒன்று.
கீழே இருக்கிறதுல அறிவுடைமை வாழ்வின் உயர்விற்கு துணை நிற்கும். இயல் 4ல் இருக்கக்கூடிய நெடுவினா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு உரைநடையை பொறுத்த வரைக்கும் குடும்பம் என்னும் சிறிய அமைப்பிலிருந்து மனித சமூகம் என்ற பரந்த அமைப்பு கட்டமைக்கப்படுகிறது. இயல் 3ல் இருக்கக்கூடிய நெடுவினாவும் பண்டைய கால கல்வி முறையில் ஆசிரியர் மாணவர்களுக்கு இடையே இருந்த கற்றல் கற்பித்தல் முறைகளை தொகுத்து எழுதுக. இயல் 4ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இது ரெண்டு மட்டுமே குவார்டர்லி எக்ஸாமுக்கு 100%, 100க்கு 110% போதுமானதாக இருக்கும். ரைட்டுங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு விரிவானம் துணைப்பாடத்தில் பாரதியின் கடிதம் வாயிலாக நீங்கள் அழிந்து கொன்ற மொழிப்பற்று சமூகப்பற்று அது ஒன்று படிச்சுக்கோங்க. பொறுப்புணர்வின்றி இருந்த ஊரை தன் பொறுப்புணர்வார் மாற்றிய மருதனின் பண்பு நலத்தை விவரிக்க. இயல் 2ல் இருக்கக்கூடிய நெடுவினா. இது ரெண்டு மட்டுமே போதுமானது. இல்லை அடிஷனலாக படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா உங்களுக்கு 4வது யூனிட்டில் இருக்கக்கூடிய நெடுவினா அது ஒன்று சேர்த்து படிச்சுக்கோங்க. ரைட்டுங்களா? இது 3 ரெண்டு தான் கொடுத்துருக்கீங்க. 2 மட்டுமே கண்டிப்பாக போதுமா அப்படின்னா குவார்டர்லி எக்ஸாம் 4 யூனிட் தான். இந்த 4 யூனிட்டுக்கு நெடுவினா நான் கொடுத்தது மட்டுமே படிச்சிருந்தீங்கன்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அடுத்ததான் மொழித்திறன் பயிற்சியில் நீங்கள் என்ன படிச்சிருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அந்த 7 2 மார்க் அட்டன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வினா அமைப்பில் இருக்கிறது என்ன படிக்கணுன்றது பார்த்துடலாம். இயல் 1ல் இருக்கக்கூடிய முடிந்தால் தரலாம், முடித்தால் தரலாம். இது ஒன்று. தமிழில் பிழையின்றி எழுதுவதற்கு மேற்கொள்ள வேண்டிய முயற்சிகள். இயல் 2ல் மொழியின் சொற்றொடர் அமைப்பை விளக்கிக் கொள்வதற்கும் பயன்படுத்துவதற்கும் உதவன யாவை. உயர்திணை பன்மை பெயர்கள் விகுதி பெற்று வருமாறு 2 தொடர்களை எழுதுக. நீங்கள் எங்கள் வீட்டிற்கு வாருங்கள், அவர்கள் ஆலயம் வந்தார்கள். இது 2 வந்து எழுதிக்கங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நமக்கு மொழித்திறன் பயிற்சியில் இயல் 1ல் இருக்கக்கூடிய இது தலை 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 கலை 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 அலை 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 பொருள் வேறுபாடு என்று ஒரே தொடர். இயல் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னம்னா இயல் 4ல் இருக்கக்கூடிய இது இம்பார்ட்டன்ட். பலகை, தாமரை, கோவில், வெங்காயம், தலைமை 2 தொடர்களாக மாற்றுதல். அதேமாதிரி இயல் 4ல் இருக்கக்கூடிய வாழைக்காட்டில் குயில்கள் அலறிக்கொண்டும் கூவிக்கொண்டும் முருகன் சோறு சாப்பிட்டு பால் குடித்தான் இருக்கும். சோறு உண்டு பால் பருகினான்னு எழுதணும். ரைட்டுங்களா? இது வந்து இந்த மொழித்திறன் பயிற்சி பிழைகளை திருத்தி எழுதுதல். அடுத்தது பார்த்தீங்கன்னா இயல் 4லேயும் நம் மாநிலம் வறட்சியால் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த ஒரு மொழித்திறன் பயிற்சி படிச்சுக்கோங்க. அடுத்து இயல் 2ல் இருக்கக்கூடிய சருகு, விழு, மான், மண், அலை இது வந்து இயல் 2ல் இருக்கக்கூடியது. அடுத்து இயல் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா அச்சாரி இந்த தாமரை இலை நீர் போல, கிணற்று தவளை போல, எளியும் புனையும் போல, அச்சாணி இல்லாத தேர் போல. இந்த மொழித்திறன் பயிற்சி எல்லாம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 7 2 மார்க் அட்டன் பண்ணலாமா அப்படின்னா 5 2 மார்க் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ரைட்டுங்களா? 10 மார்க். பேலன்ஸ் 2 அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் உங்கள் புக்கில் இருக்கக்கூடிய இலக்கண குறிப்பு, பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இது 3 பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் 2 2 மார்க் அட்டன் பண்ண முடியும். இல்லை பகுபத உறுப்பிலக்கணம், புணர்ச்சி விதி இம்பார்ட்டன்ட் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்கு டைப் பண்ணி கொடுத்துருவேன். கண்டிப்பாக நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோவும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.